வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் உங்களுடைய மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். அவ்வளவு மனதுக்குள்ள அவ்வளவு வலிகள் இருக்கும், அவ்வளவு காயங்கள் இருக்கும். அது அனைத்தையும் வெளியில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்து கொண்டிருப்பீங்க. இதனால உங்களுடைய மனதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருக்கும். நீங்க எப்போதுமே யோசித்து கொண்டே இருப்பீங்க. யோசிப்பது உங்களுடைய செயல்களாக இருக்கும். என்ன செய்தாலும் உங்களால எந்த விதமான முடிவுகளையும் உடனே எடுக்க முடியாது. உடனே எடுக்க முடியாமல் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடமோ இல்லை உங்களுக்கு பிடித்த நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் யாரிடமாவது போன் செய்து அவர்களிடம் இந்த ஒரு முடிவை நான் எடுக்க போறேன், அது சரியா இருக்குமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கேட்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இந்த யோசனைகள்ல 3 முக்கியமானவை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையின் சரியான பாதை என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது? என்னுடைய வாழ்க்கைக்கான சரியான பாதை என்ன? இதை நோக்கி சென்றால் என் வாழ்க்கை வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக, நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக தான் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம். இது நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கோ உங்களுடைய தொழிலுக்கோ வேலைக்கோ பணத்தை சேமித்து வைக்கவோ எந்த விதமான வேலைகளுக்கு எடுத்தாலும் அதில் உங்கள் மீது உங்களுக்கே ஒரு சந்தேகமானது ஏற்படும். 3வது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கவலை. இந்த 3 எண்ணங்களும் உங்களை தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும். இதனால நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால தான் அதிகமாக குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். அந்த குழப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவை எடுப்பது என்று தெரியாமல் நீங்களும் யோசித்து கொண்டு திகைத்து நிற்பீர்கள். ஒரு விஷயத்தை முடிவு செய்ய நினைத்தாலும் அதற்கு எதிராக இன்னொரு யோசனை வந்து உங்களை தள்ளாட செய்துவிடும். இதனால எந்த விதமான ஒரு முடிவையும் உங்களால் தைரியமாக எடுக்க முடியாது. அப்படியே தைரியமான ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிதானமாக உங்களால் இருக்க முடியாது. உங்களுக்கே உங்கள் மீது சந்தேகமானது நிச்சயமாக ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ல திடீரென்று ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும். உங்கள் கூட நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க, நல்லா பேசி செஞ்சு உங்க கூட அன்பா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னு உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க ஒரு சில இடங்களுக்கு வர மாட்டாங்க. உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஏன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களிடம் இருந்து அவங்களுக்குள்ள சின்ன ஒரு மாற்றங்களானது ஏற்படும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் திகைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஒரு நாள் நெருக்கமானவங்க கூட திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இல்லைன்னா இனிமேல் கூட நிச்சயமாக விலகலாம். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில விலகியவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். இதனால் நான் யாரையும் நம்பலாமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். நீங்கள் வைத்த அன்பு முழுமையான அன்புதான், உண்மையான அன்புதான். இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய மனசு என்ன சொல்லும் என்று நமக்கு தெரியாது, அவர்களுக்குத்தான் தெரியும். இதனால என்ன முடிவு எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இதனால உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் விலகி சென்று இருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில திசை தெரியாத நிலையும் இதனால உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி பிடித்த உறவினர்களே நம்முடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, இன்னும் நம்ம யாருக்காக வாழணும் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் திகைத்து கொண்டு இருப்பீர்கள். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க பல விஷயங்கள்ல ஆர்வம் கொண்ட ஒரு நபராக இருப்பதால் எந்த பாதையை தேர்வு செய்யணும்னு தெரியாம குழப்பத்துல இருந்திருப்பீங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையோ உங்கள் கூட ஏழை பார்க்குற நபர்களோ நண்பர்களோ அவங்க செய்து கொண்டிருக்க தொழிலையும் நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இது இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, யார் எதை செய்தாலும் அதனுள்ள ஆர்வம் உங்களை நிச்சயமாக இழுத்துவிடும். இதனால நீங்க எந்த பாதையை தேர்வு செய்யணும் அப்படின்னு தெரியாம நிறைய குழப்பங்கள்ல இருப்பீங்க. எந்த பாதையில் நீங்க சென்றால் உங்களுக்கு நன்மை நடக்குமோ அதனை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பின்பு நீங்க செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். குடும்பத்துல புரியாமல் ஏற்பட்ட ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கும். சண்டைகள் ஆகியவை உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். நீங்கள் சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பார்கள். இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகியிருக்கும். அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்க முடியாமல் கூட இருக்கலாம். இதனால வீட்டில் மன அமைதியானது குறைந்திருக்கும். மன அமைதி குறைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவருமே ஒருவர் மீது ஒருவர் குற்றத்தை சுமத்தி கொண்டே இருப்பீங்க. அதிக சுதந்திரம் தேடியது உங்களுடைய வாழ்க்கையில 3 விதமான பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாக்கியிருக்கும். நீங்க எப்பொழுதுமே அதிகமான சுதந்திரமானது என்னுடைய வாழ்க்கையில வேணும், நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படி சுதந்திரத்துக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்று நினைத்ததற்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உறவுகள்ல தூரம். இது மிகப்பெரிய ஒரு வலியை உங்களுக்கு கொடுத்திருக்கும். நிலையான ஒரு பாதை இல்லாத ஒரு நிலைமை, தவறான முடிவுகள். இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க எங்கு சென்றாலும் சரியான
முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாது. சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. அந்த பிரச்சனைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத செயல்களும் நடந்து கொண்டே இருக்கும். முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் உங்களை பல வாய்ப்புகளை இழக்க வைத்திருக்கும். நீங்கள் எந்த விதமான முடிவுகளும் நீங்களாக எடுக்க மாட்டீங்க. மற்றவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறதுனால உங்களுக்குன்னு வந்த வாய்ப்புகள் கூட மற்ற நபர்களிடம் சென்றிருக்கும். நீங்கள் உடனடியாக உங்களுடைய நல்லதோ கெட்டதோ நன்மைகள் ஏற்படுமோ தீமைகள் ஏற்படுமோ என்று நினைத்து நீங்களா ஒரு சுயமான ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா அது ஒருபோதும் தப்பாது. இதனால பல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். மற்றவங்க யோசனையை கேட்டு மற்றவங்க சொல்வதை நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுப்பதனால் உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்த வாய்ப்புகளை கூட நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலையில அமைந்திருப்பீங்க. இதை செய்யலாமா இல்லையா என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு இன்னொரு நபரிடம் சென்றிருக்கும். நீங்க திருப்பி போய் கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஏற்பட்ட 3 முக்கியமான மாற்றங்கள் என்ன தெரியுமா? நண்பர்கள் வட்டத்துல ஒரு மாற்றம், உங்களை மட்டும் ஒதுக்குவது போன்ற ஒரு செயல்பாடானது நிச்சயமாக நடக்கும். 2வது, வேலை அல்லது படிப்பில் திடீர் மாற்றமானது ஏற்படும். ஏன் அந்த மாற்றம் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. 3வது, மனநிலையில் ஏற்பட்ட பெரிய ஒரு மாற்றம். இதை உங்களாகவே இருக்க விடாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இவை அனைத்தும் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும். ஆனால் இப்போது ஒரு புதிய ஒரு தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக போகிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். முக்கியமாக இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீங்க. புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான திசை நிச்சயமாக கிடைக்கும். அது அறிவு, தொடர்பு மற்றும் புதுமை சார்ந்த துறைகள். நீங்கள் யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய 3 முக்கியமான வேலைகள். இதுவரை உங்களால் எந்த விதமான வேலைகளிலும் இருக்க முடியவில்லை அப்படின்னா இந்த 3 முக்கியமான வேலைகளில் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுக்கு ஆர்வத்தை காட்டி நீங்கள் இறங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். தகவல் தொழில்நுட்பம் அல்லது டிஜிட்டல் துறை, இந்த இரண்டிலும் நீங்க நிச்சயமாக இறங்கலாம். இதை முதல் ஆப்ஷனை வைத்துக் கொள்ளுங்கள். 2வது, கற்றல், பயிற்சி, கம்யூனிகேஷன் தொடர்பான வேலைகள். இதிலும் உங்களுக்கு 2வது ஆப்ஷன். 3வதாக ஆராய்ச்சி, புதுமை சார்ந்த தொழில்கள். இந்த 3 தொழில்களும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த துறைகளில் நீங்கள் ஈடுபட்டால் வாழ்க்கையில மற்றவங்களை விட முன்னிலையில நீங்க இருப்பீங்க. புதிய நல்ல தொடர்புகள் இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அவை உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 5 நேர்மறையான திருப்பங்கள், அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாகத்தான் இருக்கும். மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். சரியான முடிவுகளையும் இதனால் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரைக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிக குழப்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறந்து உங்களுடைய முடிவுகளை சரியான பாதையில உங்களால் எடுக்க முடியும். நல்ல வேலை அல்லது தொழில் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உறவுகள்ல புரிதலானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிதி அளவில் ஒரு முன்னேற்றம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும். ஆன்மீக சிந்தனையில ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்த நீங்கள் செய்ய வேண்டிய சில செயல்கள். தினமும் ஒரு இலக்கு வைத்து செயல்பட வேண்டும். அது உங்களுடைய தொழிலோ இல்லைன்னா உங்களுடைய வேலைகளிலோ நீங்கள் செய்கின்ற செயல்களில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வைக்க வேண்டும். அந்த இலக்கு வைத்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். தேவையற்ற யோசனைகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் மாறிவிட வேண்டும். உங்களுடைய முடிவுகளில் நீங்களே நம்பணும். முதல்ல உங்களுடைய முடிவுகளை நீங்கள் நம்பினாதான் அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கும். அதுக்கப்புறமா உங்களை ஒப்பிடுவதை நிறுத்தணும். நம்மளால் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகிப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய ராசியின் அதிபதிக்கு ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். சனிக்கிழமை என்று எளிய ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்கள். ஏற்றி அமைதியாக 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். இது உங்களுடைய மன அமைதியை அதிகரித்துவிடும். வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மையையும் உங்களுக்கு